இன்னைக்கு நாட்டிலேயே தனித்துவமான மாநிலமா, முன்னோடி மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய திட்டங்கள், செயல்பாடுகள். அதிலையும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு நாடே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஒரு அறிவிப்பை திரும்பி பார்க்குறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து உள்ளாட்சி மன்றங்களிலும் இடஒதுக்கீடு, அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அந்த சட்ட திருத்தம் அப்படின்றது கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்போ மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய உரிமைகளை பேசவும், தங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவும், தங்களுடைய சமூகத்தினுடைய தேவைகளை கொண்டு செல்வதற்குமான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அவர்களுக்கான அதிகாரம் அவங்களுடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் மாற்றுத்திறனாளிகளை அனைத்து விதமான உள்ளாட்சி மன்றங்களிலும் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி அவர்களை அங்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வழிவகை, மிகச்சிறந்த சட்ட திருத்தத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் கொண்டு வந்தாங்க சட்டமன்றத்தில். இந்த ஒரு விஷயம் எவ்வளவு மகத்தான ஒரு விஷயம். இந்தியாவிலேயே முதன்முறையா இப்படி ஒரு திட்டம் இங்கு சாத்தியப்படுத்தப்பட்டிருப்பது அப்படின்றது எத்தகைய ஒரு வரலாறு அப்படின்றது தான் பேசலாம். உங்க எல்லாருக்குமே வணக்கம். திரு தீபக், நீங்க மாற்றுத்திறனாளிகளுடைய நலனுக்காக பல்வேறு விஷயங்களை கள செயல்பாட்டாளராக இருந்து நிறைய விஷயங்களை முன்னெடுத்திருக்கீங்க. இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் இப்படி ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்றதை விட இப்படி ஒரு இது ஒரு பெரிய முன்னெடுப்பு, சமூகத்தில் ஒரு மற்ற மாநிலங்களும் பின்பற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போது உங்களுக்காக நீங்களே உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வந்து போட்டியிட்டு உங்களுடைய மக்களுக்கு, உங்களுடைய சமூகத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது உங்களுக்கு எப்படிப்பட்டது? இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்றது தான் முதல்ல சொல்லணும். ஆனால் இந்த வரலாற்று முக்கியத்துவம் ஏன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். பல நேரங்களில் ஒரு மாற்றுத்திறனாளியை புரிந்து கொள்வது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. 2 கால் ஊனமுற்று 2 கம்பு வச்சு நடக்கிறவங்களுக்கு அதிக ஊனமாக உங்கள் கண்ணில் படும். ஆனால் ஒரு கால் பாதிக்கப்பட்டு ஒரு கால் குட்டையாக இருக்கும், ஒரு கால் சரியாக இருக்கும். அவர் காலை தாங்கி உடம்பை முன்னால் வளைச்சி நடந்து எழுந்திருக்கும் பொழுது நாங்கள் கம்பு வச்சு நடந்து போடுறவங்கள விட அந்த ஒரு கால் பாதிக்கப்பட்டவருக்கு அதிகமான பிரச்சனை இருக்கும். நீதிபதி சதாசிவம் அமர்வு உச்சநீதிமன்றத்தில் பார்வையற்றோர் எதிரி இந்திய அரசுன்ற ஒரு வழக்கில் சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் நாம் இந்திய சமூகம் மாற்றுத்திறனாளிகளை புரிந்து கொள்ளவில்லைங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்சர்வ் பண்ணியிருந்தாங்க. இப்போ புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கான காரணம் என்னென்னா, ஒன்று ஒரு மாற்றுத்திறனாளி நம்ம கூட பிறந்திருக்கணும், இல்லை நம்ம ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்திருக்கணும். அப்போ தான் அது ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, தலைவலியும் கால்வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும்பாங்க. இப்போது ஒரு பாத்ரூம் கட்டிட்டாங்க, நேற்று ஒரு இடத்துக்கு போனேன், ஒரு பாத்ரூம் கட்டியிருக்காங்க பார்த்தேன். அந்த பாத்ரூமுக்கு மாற்றுத்திறனாளி போட்டிருக்கு, ஆனால் மாற்றுத்திறனாளி ஃப்ரெண்ட்லியாக இல்லை. அப்போ நான் கேட்டேன், அது யாராவது ஒருத்தராவது பார்த்தாங்களா, இது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதுவானதாக பார்த்தாங்களா அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, அப்புறம் நான் ஒரு இடத்துல உட்காந்து இன்னொருத்தட்ட பேச ஆரம்பிக்கிறேன். அப்போ அங்கே ஸ்லைடிங் டோர் வைக்க முடியுமான்னு கேட்குறேன், அங்கே ஸ்லைடிங் டோர் வைக்க முடியாதுங்கிறார். அப்போ எனக்கு கட்டி முடிச்சாச்சு. கட்டி முடிச்சதுக்கப்புறமா ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது ஹிமாலயன் டாஸ்க். அது நடக்கும் பொழுதே பிளானிங்லேயே எனக்கும் வேணும்னு கேட்கணும். இந்த சிக்கல்களை புரிஞ்சிக்கக்கூடிய இடத்துல ஒருத்தர் இருக்கணும். அந்த இடத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருந்தாங்க. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். நான் சார்கிட்ட சொல்லும் பொழுது நான் சொன்ன உடனே இது எப்படி சாத்தியம், இது முடியுமா, இது ஆகுமா, எந்த கேள்வியும் கிடையாது, இது கொடுத்துடலாமே, அப்படி கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு ஜஸ்டர். ஸோ தெர் வாஸ் நோ கொஸ்டின், கொடுக்க மாட்டேங்கிற. அப்போ அதை புரிஞ்சுக்கிற இடத்துல எம்பத்தட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சிம்பத்தி இல்லை, என்ன செய்தால் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்குங்கிற அந்த தாட்டும் இருக்குது. அதனால தான் மற்றவங்களுடைய விச்சுக்கு வெயிட் பண்ணவே இல்லை, கொடுத்துருங்க அவ்வளோதான். இப்போ கடைக்கோடியில் ஒரு மாற்றுத்திறனாளி அந்த கிராமத்தில் நீ பாத்ரூம் கட்டும்போது எங்களுக்கு ஒரு பாத்ரூம் கட்டணும், நீங்கள் பஸ் ஸ்டாண்டு கட்டும்போது மாற்றுத்திறனாளிக்கு அங்கே ஒரு பாத்ரூம் இருக்கணும். பாத்ரூம் ஏன் சொல்கிறீங்கன்னா, பாத்ரூம் தாங்க எல்லாமே. பாத்ரூம் போக முடியாமல் பேண்ட்டை வெட் பண்ணி அங்கே எவ்வளோ பேர் இருந்திருக்கோம். ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு அது எவ்வளோ கஷ்டம். எல்லாம் கட்டி முடித்த பிறகு இதில் போராட்டம் பண்ணி என்ன, கட்டும் பொழுது நாங்கள் அங்கே இருக்கணும். எங்களுக்கான விஷயத்தை ஒரு கல்யாண மண்டபத்தில் நாங்கள் பார்க்கவும் போகணும். கல்யாண மண்டபத்தில் மணவரையில் ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணும் அங்கே உட்காருவோம். அப்போ கல்யாண மண்டபமும் டிசேபிள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அந்த மணவரையும் டிசேபிள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், மணவரை பாத்ரூமும் டிசேபிள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். பேசுறதுக்கு ஒருத்தர் வேணும். அதை சிஎம் சார் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அதை தான் எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இப்போ உலக அளவில் எவ்வளோ இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கண்ட்ரீஸில் தான் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. உள்ளாட்சிகளில் இல்லை, அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை. அந்த உள்ளாட்சிகளில் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ உள்ளாட்சிகளில் முதன்முறை உலக அளவில் தமிழ்நாட்டில் தான் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரதிநிதித்துவம் அப்படின்றது கொடுத்து ரொம்ப சரி. ஏன்னா உங்களுக்கு நகர்ப்புற உள்ளாட்சிகள், அப்புறம் ஊராட்சி உள்ளாட்சி, அப்புறம் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்டிஸ் ஃபுல் வரணுங்க. சோஷியல் ஜஸ்டிஸில் சமூக பின்தங்கள் இருக்கிறாங்க, சமூகத்தால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான நீதி ஒன்று, உடலால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான நீதி என்பதும் உண்டு. வித்தவுட் டிசபிலிட்டி ஜஸ்டிஸ் தெர் இஸ் நோ சோஷியல் ஜஸ்டிஸ். அதை
சோஷியல் ஜஸ்டிஸ் 2.0ல 360 டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்கிறது தான் யதார்த்த உண்மை. இது உலக அளவில் எனக்கு டெல்லியிலேருந்து மெயிலே வந்துருச்சு. டெல்லியில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து வந்தாச்சு. நேற்று தெலுங்கானாவில், நான் உங்களுக்கு அந்த வீடியோ கூட கொடுக்குறேன், நேற்று தெலுங்கானாவில் நம்ம தளபதியுடைய ஃபோட்டோ வச்சு மிக சுற்றி தெலுங்கில் நின்று ரேவந்த் ரெட்டி காரு எங்களுக்கு தெலுங்கானாவிலையும் கொடுங்கன்னு சொல்லி வீடியோ கேட்டிருக்காங்க. அது எனக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. அதனால இந்தியாவுக்கே வந்து வழிகாட்டக்கூடிய ஒரு అద్భుతమైన ఒక విషయத்தை தான் முதலமைச்சர் స్టాలిన్ గారు మాకు దేవుడితో సమానం. ఇవాళ తమిళనాడు రాష్ట్రంలో ఉన్నటువంటి వికలాంగులకే కాదు, ఇది ఒక దేశానికి ఒక దిక్సూచి చూపించిండు. వారికి ప్రత్యేకంగా మా భారత వికలాంగుల హక్కుల ప్రొటెక్షన్ సమితి రాష్ట్ర కమిటీ పక్షాన కృతజ్ఞతలు తెలియజేస్తూ, తెలంగాణ రాష్ట్ర ముఖ్యమంత్రి రేవంత్ రెడ్డి గారు పక్క రాష్ట్రంలో ఉన్న స్టాలిన్ గారిని చూసి నేర్చుకోవాలి. వికలాంగుల సమాజానికి మనం ఇచ్చిన హామీలు నెరవేర్చలేదు, అక్కడ ఎన్నికల మేనిఫెస్టోలో చెప్పకున్న పక్క రాష్ట్ర ముఖ్యమంత్రి మరి అన్ని సంక్షేమ కార్యక్రమాల్లో కూడా వికలాంగుల ప్రాధాన్యత ఇస్తూ ఇవాళ రాజ్యాధికారంలో కూడా వికలాంగుల భాగస్వామ్యం చేశారు. కాబట్టి మనం కూడా ఎన్నికల ఏఐసిసి ఎన్నికల మేనిఫెస్టోలో మన కాంగ్రెస్ పార్టీ పెట్టిందని చెప్పి మీరు ఆలోచించుకొని తక్షణమే తెలంగాణ రాష్ట్ర పంచాయతీ ఎన్నికల్లో వికలాంగులు కూడా రిజర్వేషన్ కల్పించే విధంగా తెలంగాణ అసెంబ్లీలో చట్టం చేయాలని చెప్పేసి రేవంత్ రెడ్డి గారి ప్రభుత్వాన్ని మేము డిమాండ్ చేస్తున్నాం. இப்போ முதலமைச்சரை சந்தித்த அந்த ஒரு நிகழ்ச்சியான தருணம் அப்படின்றது ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்த ஒரு ஏக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் அதை செய்து கொடுத்த ஒரு மனிதரை பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி, அது எப்படி இருந்தது? வார்த்தைகளை நான் எப்படி சொல்லுவேன்? கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்னு சொல்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தின் உச்சகட்டம். எனக்கு வாழ்நாள் சந்தோஷம் அது. வாழ்நாளில் அந்த தருணம் திரும்பி ஏன்னா எனக்கு நாம் இறந்து போனதுக்கு அப்புறமா கூட ஒரு கடைக்கோடி மாற்றுத்திறனாளி, அடுத்த தலைமுறைக்கான மாற்றுத்திறனாளி கூட தன்னுடைய உரிமை பேசுவதற்கான ஒரு விண்டோவை ஓப்பன் பண்ணி விடுறதுங்கிறது ரொம்ப சிக்னிஃபிகண்ட். கார்னர் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. மாற்றுத்திறனாளி உரிமை உடன்படிக்கையை உண்மையாக்குவதற்காகத்தான் மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் கொண்டு வந்ததாக மத்திய அரசு தன்னுடைய அந்த மாற்றுத்திறனாளிகள் சட்டத்தில் பிரியாம்பிளில் சொல்லியிருப்பாங்க. அதில் நான் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை உடன்படிக்கையில் மாற்றுத்திறனாளிகள் தேர்தலில் நிற்கிறதுக்கு, எலெக்ட் ஆகிறதுக்கு, என்ஜிஓவில் இருக்கிறதுக்கு, சங்கம் வைக்கிறதுலேருந்து அவ்வளோ உரிமைகள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம மாற்றுத்திறனாளிகள் சட்டத்தை இந்தியாவில் கொண்டு வரும்பொழுது வெறும் ஓட்டு போடுறதுக்கு மட்டும் மாற்றுத்திறனாளி உரிமை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க, மத்திய அரசு சொல்கிறாங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓட்டு போட மட்டும் உரிமை இருக்குங்கிறாங்க. இங்கே நீங்கள் அரசியல் களத்தில் பங்கேற்பதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்குங்கிறத முதலமைச்சர் சொல்லியிருக்காருன்னா என் சந்தோஷத்துக்கு எவ்வளோ ஆளா. நான் இப்போ இங்கே இருக்க 8 பேரையும் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒவ்வொரு பிரதிநிதிகளாக தான் நான் பார்க்குறேன். அடுத்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் வரும்போது நீங்கள் ஒரு பிரதிநிதியாக இருக்கலாம், அதற்கான வாய்ப்பு இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ தேர்தல் களத்தில் நேரடியாக போட்டியிடாமல் உங்களுக்கான ஒரு வாய்ப்பை பிரதிநிதித்துவம் அடிப்படையில் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முதல்ல இது ஒரு பெரிய ஒரு அச்சுறுட்டு, ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான். ஏன்னா இது கிடைக்குமான்னு சொல்லி நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தோம். பல விஷயங்கள் இந்தமாதிரி சார் சொன்ன மாதிரி பண்ணியிருக்கோம். இதை அறிவித்த உடனே ஒரு ஷார்ட்டிங் அந்த 15,000 மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லும்போது நாங்கள் அது எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ இது பண்ண போகிறாருன்ட்டு தன்னைமாரியே வீட்டில் நான்லாம் கண்கலிங்க அதை ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். நான் ஸ்பைனல் கார்டு உண்மையிலேயே அது நான் இப்போ வர முடியுமா, இது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு, இல்லை நானும் வந்து எலெக்ஷனில் நிற்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது எங்கள் வீட்டிலலாம் நீ நிற்பியா, அப்போது இந்த வாட்டி கவுன்சிலருக்கு நீ போட்டி போடுவியான்னு சொல்லி, கண்டிப்பாக போடணும், இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது ஒரு ஆச்சரியமாக அவங்க கேட்குறாங்க, முடியும் ஏன் முடியாது? தனக்கான விஷயத்தை நான் வந்து அங்கே இது பண்ணும்போது எனக்கான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாறி போயிடும் இல்லைங்களா? சரி, உங்கள் பேர் என்ன? பிரபு. ஓகே, கவுன்சிலர் பிரபுன்னு வச்சுப்போம். அடுத்து உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பிரபு வந்து கவுன்சிலர் ஆகுறாங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய முதல் விஷயம் என்னவா இருக்கும்? அதுதான் அழகாக ஒரே ஒரு விஷயம் தான், எல்லாம் எல்லாருக்கும் என்ற மாதிரி எல்லா இடத்துலையும் எங்களும் சமமாக பார்க்குற மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. நம்மளை ஒரு இடத்துல நிற்க வச்சு பார்க்குறாங்க, அந்த இல்லை நாங்களும் இந்த இடத்துல இருப்போன்றதை அப்போ அந்த இடத்துல நம்ம போய் பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரியும் நமக்கான உரிமை. அந்த இடத்துல இது பண்ணும்போது எல்லாரும் சமமாக ஒரு இடத்துல இருப்போம் இல்லைங்களா? அதுவே எவ்வளோ பெரியவான ஒரு கிஃப்ட், சந்தோஷமான. நான் கேட்கும்போது பிரபு சொன்னது ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கா, நான் வந்து எனக்கு 1000 ரூபாய் கொடுங்க, இல்லை எனக்கு வந்து இது கொடுங்க அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையும் கேட்கல. என்னுடைய உரிமையை எல்லாரும் சமம், எல்லோருக்கும் எல்லாமே கவர்மெண்ட் அரசாங்கம் என்ன சொல்றாங்களோ அந்த உரிமையை எங்களுக்கு கொடுங்க, அதுக்காக நான் வந்து களத்தில் நிற்பேன்னு சொன்னது பெரிய விஷயம். சூப்பர் பிரபு. என் பேர் சுரேஷ்குமார். நான் இதோட கவுன்சிலர் ஆகிட்டேன்னா மாற்றுத்திறனை பயன்படுத்துகிற உபகரணங்கள் அது என்ன தரமாக கொடுக்க முடியுமோ அதை பண்ணி அவங்களுக்கு கொடுப்பேன். வணக்கம், என் பேர் மான்குமார். நான் பெரும்பாக்கம் செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து வரேன். ஏப்ரல் 14 சட்டப்பேரவையில் நேரடியாக நாங்கள் மாற்றுத்திறனாளிகள்லாம் இணைஞ்சு அரசமைப்பு உள்ளாட்சி அமைப்புகளை வந்து மாற்றுத்திறனாளிகள் நியமன பொறுப்பு வாங்கணும்னு சொல்லி அறிவிக்கும் போது நேரடியாக பார்த்தேன். அப்போது நான் அவர் எப்படி பார்த்தேன்னா, இதுக்கு நாங்கள் இந்த வயசு வரைக்கும் நான் அம்பேத்கரை நேரில் பார்த்ததே இல்லை. நான் அந்த நேரத்தில் அம்பேத்கராக அவரை நான் பார்த்தேன். ஏன்னா தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்பு சட்டம் 1994 திருத்தம் கொண்டு வந்திருக்காரு. ஸோ சட்ட திருத்தம் மூலியமாக எடுத்துன்னு வந்ததுனால நான் அங்கே அம்பேத்கரை தான் நான் பார்த்தேன்.
ஏன்னா ஒரு சமூகத்துக்காகவும் மட்டும் இல்லாமல் அனைத்து சமூகத்துக்காகவும் அந்த காலத்தில் எப்படி நம்மளுக்காக அம்பேத்கர் இருந்தாரோ அதே மாதிரி எங்கள் மாற்றுத்திறனாளிக்காக இங்கே இந்த சட்டப்பேரவையில் நாங்கள் அம்பேத்கரை முதலமைச்சர் உருவத்தில் நாங்கள் பார்த்தோம். ரொம்ப மகிழ்ச்சி இருந்தது. கடைகோலி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து கிராமப்புறங்களில் அந்த இடம் கிடைக்கும் போது அவர் மகிழ்ச்சி அடைஞ்சு போய் உள்ள உட்காரும் போது அந்த நின்று எங்கள் பிரதித்துவமாக பேசும்போது அங்கே நாங்கள் இருக்கிற மாதிரி உணர்வோம். விபத்து காப்பீடு திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் இது வரைக்கும் எந்த ஆட்சியில் நான் கேள்விப்படுறதில்லை, பார்த்ததும் இல்லை. அது மாதிரி உணர்வுபூர்வமாக சொல்லலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி காப்பீடு திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கு கடற்கரையில் உள்ளே செல்வதற்காக எங்களுக்கு மரப்பாதை, ஒரு இடம் மட்டும் இல்லை 2 இடம், மெரினா கடற்கரை, பெசன் கடற்கரை, இந்த மாதிரி சொல்லிக்கினே போகலாம். அந்த அளவுக்கு எங்களுக்கான முன்னுரிமையை கொடுத்துருக்காரு. இந்த முன்னுரிமையால் நாங்கள் இன்னும் முன்னேறுவோன்றதை நாங்கள் இந்த பிரதிநிதித்துவம் விஷயத்தை வந்து முதல்ல எங்களுக்காக பேசுனது வந்து துணை முதலமைச்சர் தான். அது அவருடைய தன்னுடைய ஃபஸ்ட்டு டாக், அதை மெய்டன் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. எம்எல்ஏவாக இருக்கும் பொழுது முதல் ஸ்பீச்லேயே மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரதிநிதித்துவம் வேண்டும் என்பதை ஃபஸ்ட்டு கேட்டுறாங்க. இப்போ மாற்றுத்திறனாளிகளுடைய சேரிட்டி ஆஸ்பெக்டில் நீங்கள் இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் கேட்குற இடத்துலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் இருக்கிறோமே தவிர நம்ம வந்து கொடுக்குற இடத்துக்குள்ள இல்லை. ஃபஸ்ட்டு டைமாக கேட்குற இடத்துலேருந்து கொடுக்குற இடத்துக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னதே உதயநிதி சார். ரேம்ப்பு கொடுத்துருக்காங்களே, நீங்கள் அதை கவனிச்சிங்களா? நம்ம பெசன் நகரில் போட்டிருக்க ரேம்பில் உண்மையிலே சொல்கிறேன், எங்களை விட மாற்றுத்திறனாளி அல்லாதவர்கள் தான் நிறைய பேர் அதில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா யாருக்கு அந்த மண்ணில் நடக்க பிடிக்கல. சரி, அவருடைய ஒர்க்கு எல்லாமே வந்து டிசபிலிட்டி ஆக்சசிபிலிட்டியில் என்ன பண்ணலாம். இப்போ அவர் ப்ராடக்ட் ஆக்சஸ், ப்ராசஸ் ஆக்சஸ்ன்னு போயிட்டார். மாற்றுத்திறனாளிகள் ஆணையம்னு ஒன்று வந்து 30 வருஷமாக இல்லாமல் இருந்ததை மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையம், மாற்றுத்திறனாளி துறையவே 2ஆக பிரிச்சுட்டார். 2ஆக பிரித்து ஒன்று வந்து திட்டங்கள் அமல்படுத்துறதுக்கும் ஒன்று வந்து உரிமைகள் பெறுவதற்குமாக 2 கமிஷனர் வந்தாச்சு. அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையம் வந்து மே 29ஆம் தேதி திருநெல்வேலிக்கு ஃபுல் கோர்ட் அங்கே உட்கார போகிறாங்க. அங்கே வந்து மாற்றுத்திறனாளிகள் பிரச்சனைகளை விசாரித்து கோர்ட்டு அன்னைக்கே தீர்ப்பு கொடுக்கக்கூடியது. இப்போ இதெல்லாம் தமிழ்நாட்டில் 30 வருஷமாக கிடையாதுங்க. இதை கொண்டு வந்தாச்சு. இப்போ அதுதான் உரிமைகள் சார்ந்து அவர் முதலமைச்சர் பேசும்போது பார்த்தீங்களா, கழிவிறக்க பார்வையிலேருந்து உரிமை சார் பார்வைக்கு நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்களா, அதுதான் இதில் ஸ்பெஷாலிட்டி. ஐ மீன் ஹேட்ஸ் ஆஃப் டு உதயா சார். அவர் சொன்ன மாதிரி கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி கூட பொறுப்பில் வந்து அமர முடியும், தனக்கான உரிமைகளை பேச முடியும், உரிமைகளை பெற்றுத்தர முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு தன்னம்பிக்கை அப்படின்றது உங்களுக்கு முதல்ல இந்த அறிவிப்பை இவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். நான் பேசுகிறது யாரும் கேட்க மாட்டாங்க, நான் வந்து ஒரு இன்சிக்னிஃபிகண்ட், நான் வந்து ஒரு ஆளே இல்லை, நம்மளெல்லாம் அவங்க பெருசாக எடுத்துக்குவாங்களா, இந்த தாட் எத்தனை பேருக்கு இருக்குது? எனக்கே இருந்திருக்கு. நான் உங்களுக்கே நிறைய முறை சொல்லியிருப்பேன். ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மேடம். நீங்கள் என்ன சொன்னாலும் சில நேரம் சிலதை பேசி சொல்லுவாங்க, சிலதை பேசாமல் நடந்துக்குவாங்க. அது எங்கள் இடத்துல இருந்தால் தான் உங்களுக்கு புரியும். நான் இப்போ இதை நான் சொல்கிறதுனாலையோ இதில் கேட்கக்கூடிய நேயர்களுக்கு கூட ஒரு மாற்றுத்திறனாளியினுடைய மனசு எப்படி நினைக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியாது. அப்போ இப்போ நான் நினைக்கிறது நான் பேச முடியுமா? நீங்கள் தோழர்கள்லாம் பேசுகிறாங்க பாருங்க, மைக்ரோவே நீங்கள் என்ன பேசு, எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் நான் அந்த சமமாக பார்ப்பேன், எங்களுடைய கால் கேலிப்பரெல்லாம் தரமானதாக கொடுப்பேன் அப்படின்னும் பொழுது நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்ல வருது. நானாக கவுன்சிலர் ஆகிறேன், நானா எனக்கு அந்த வாய்ப்பு இது கிள்ளி பார்த்துக்கிறாங்க. அதாவது எனக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் எனக்கு 2-3 பேர் நேற்று ஃபோன் பண்ணாங்க, புது விளக்கேற்றி வச்சிருக்காரு. மாற்றுத்திறனாளிகள் கடைக்கோடிலேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணும் பொழுது ஒரு சூப்பர் விஷயத்தை பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லும்போது விளக்கேற்றி வச்சிருக்காரு. அது சந்தோஷம். மனதில் உள்ளபடி எனக்கு வலம்புரி ஜான் சாருடைய இதுதான் வருது, மனதுக்குள் மழை பெய்கின்ற உணர்வு ஏற்படுகிறது. இது இவ்வளோதான் ஷார்ட்டாக சொல்ல. சந்தோஷம், ஜில்லுன்னு இருக்கு, மனசு ஓப்பனாக ஹாப்பியாக இருக்கும். இது கலைஞர் பார்த்தா எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஐயோ, அவருக்கு நாங்கள் செல்ல பிள்ளைகளாக இருந்திருக்கோங்க. கலைஞர் அவர்கள் வந்து ஐநா உரிமை உடன்படிக்கையை எங்கே பேசினார் தெரியுங்களா? விழுப்புரத்தில் பேசுகிறார். அடுத்த நாள் காலையில் அவர் மனசுக்குள்ளே அது வந்துருச்சு. வந்த உடனே விழுப்புரம்ல ஒரு கட்சி கூட்டம் நடக்குது, அங்கே பேசுகிறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்மளுடைய புது செக்ரட்டரியேட் ஓப்பன் பண்ணாங்கல்ல, அப்போ மன்மோகன் சார் இந்த சைடு இருக்காங்க, இவங்க நம்ம சோனியா காந்தி மேடம் இங்கே இருக்காங்க. அங்கேக்கும் மாற்றுத்திறனாளிகளை பற்றி பேசணும்னு என்ன விஷயம் அங்கே சொல்கிறார். நாம் 2007 இந்தியா வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கானதில் கையெழுத்து போட்டோம், நாம் இன்னும் ஒன்றும் செய்யலை, நம்ம ஏதாவது செய்யணும். அதை செஞ்சுட்டு அடுத்த நாள் காலையில் துறை உருவாக்கிறாங்க. நீங்கள் கேட்டீங்கல்ல, ஏசியாலேயே ஃபஸ்ட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான துறை தமிழ்நாட்டில் தான் உருவாக்கப்பட்டது, வாரியம் தமிழ்நாட்டில் தான் உருவாக்கப்பட்டது. அதை கொண்டு போய் தனக்கே வச்சுக்கிட்டது. என்னெல்லாம் செய்ய முடியும், தான் எழுதின திரைப்பட வசனத்துக்கு வரக்கூடிய காசை உடனே வாரியத்துக்கு கொடு.
இப்படி தலைவர் கலைஞர் வந்து அந்த மாற்றுத்திறனாளிங்கிற வார்த்தை, நீங்கள் லேபிளிங் தியரியில் நீ எப்படி கூப்பிடுறியோ அப்படியே ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது கிரிமினாலஜியில் லேபிளிங் தியரின்னு ஒரு தியரி சொல்கிறாங்க. நீங்கள் ஊனமுற்றோரே சொன்னீங்கன்னா எங்கனக்குள்ளே நான் அப்படி தான் உன்னை கூப்பிடுவேன், ஆனால் நீ எல்லா தடையும் இது வெடிச்சிட்டு நீ ரொம்ப பிரமாதமாக வரணும்னா எப்படி வர முடியும்? அதனால தான் தலைவர் கலைஞர் வந்து ரொம்ப அழகாக சொன்னார், நீ மாற்றுத்திறனாளி, உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, இட் இஸ் நாட் யுவர் ஐடென்டிட்டி, உனக்கு திறன் இருக்கு அப்படின்னு அந்த பாசிட்டிவ் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்த மாதிரி இப்படி கொண்டு வந்த தலைவர் இதை பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. சச் அ டால் லீடர், தமிழ்நாட்டு 5 முறை ஆண்டவர். அவர் எங்களெல்லாம் பார்த்தோன்னே உணர்ச்சி நாங்கள் பர்த்டே விஷயம் சொல்ல போயிருக்கோம். அப்போது டக்குன்னு சொல்லிட்டேன், உங்களை மாதிரி நானும் மாற்றுத்திறனாளி தான் பண்ணிட்டார். யாராவது சொல்லுவாங்களா? இன்னைக்கு சாதாரண ஒன்றுமில்லாத ஆளே வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாள், அவ்வளோ பெரிய தலைவர் உங்களை மாதிரி நான் எங்களோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டார். எங்களோட நானும் உங்களை மாதிரி தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவ்வளோ சந்தோஷம். அந்த உள்ளம் உள்ளபடியே மகிழ்ச்சியிலும் பூரிப்பிலும் இருக்குங்கிறது தான் யதார்த்தம். ஒன்றிய கவுன்சிலர் பவானி அப்படின்னு ஒரு பதவி எனக்கு வருது அப்படின்னா அதை விட ஒரு சந்தோஷமான விஷயம் என் லைஃப்லையும் இல்லை, என்னை சார்ந்த மக்களுக்கும் இல்லை. சார் எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற கேப்ஷன்லேயே வந்துடுது. எல்லாருக்கும் எல்லாம்னா நீ என் கூட தான் இருக்குன்றத சொல்லாமல் சொல்கிறது தான் எல்லாருக்கும். எல்லாருக்கும் எல்லாம்னா அதில் நீ, நான், ஆண், பெண், நடக்க முடிகிறவன் முடியாதவன், பார்வையற்ற, அப்படி பாகுபாடு இல்லாமல் சேர்த்து அணைச்சிட்டு போகிறது தான். அது கலைஞருக்கு அடுத்தது நாங்கள் பார்க்குறது ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான். முதல்ல எங்களுக்கு குரல் கொடுத்தது டெப்டி சிஎம் தான். அவர் சொன்ன 3 விஷயங்கள் உடனே நடந்திருக்கு. ஒன்று, உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இடஒதுக்கீடு, அதுவும் நடந்துருச்சு. தனி ஆணையரகம் வேணும்னு கேட்டார், அதுவும் வந்துருச்சு. தனி ஆணையர் மாற்றுத்திறனாளியாக வேணும்னு கேட்டிருக்கோம். அது எப்போ நடக்கும்னு தெரியல. நடந்தால் இதோட இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்கள் வழிகளை நாங்கள் போய் லெட்டராக சொல்ல வேண்டாம், அவருக்கே தெரியும். டெப்டி சிஎம் அன்றைக்கி நாங்கள் மீட் பண்ணும்போது கூட பெசன்ட் நகரில் போகிறீங்களா அப்படின்னு கேட்டார். அதாவது அவருடைய தாட்டில் நாங்கள் இருக்கோம். அதாவது உங்களுக்காக தானே போட்டது, யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது. மெரினாவாகட்டும் பெசன்ட் நகர் ஆகட்டும், நாங்கள் பயணிக்கிறதை விட நார்மல் பர்சன், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, வயதானவர்கள் தான் பிரயாணம் பண்ணுறாங்க. அப்போது எங்களுடைய போராட்டங்கள், எங்களுடைய வழிகள் வந்து கடைக்கோடியில் இருக்க எல்லாருக்குமானது. அதாவது காட்சி பொருளாக தான் இவ்வளோ நாளாக இருந்தோம். இன்னிலிருந்து வரலாற்று சொல்லக்கூடிய சாட்சி பொருளாக இருக்கிறோம் நம்ம. என் பேர் கமலநாதன், நான் வட சென்னை ராயபுரத்துலேருந்து வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தலைவர் அறிவித்ததுலேருந்து, அந்த நியமன அடிப்படையை அறிவித்ததுலேருந்து எங்களை என்ன கூப்பிட்றாங்க, வாங்க கமல் கவுன்சிலர் வாங்கன்னு தான் எங்களை கூப்பிட்றாங்க. அந்த மாதிரி தான் இப்போ எங்கள் ஏரியாவில் ஒரு பேராட்சி. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி 75 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் பார்த்திங்கன்னா திராவிட மாடல் அரசு முதல் முறையாக மாற்றுத்தாளுங்க கவுன்சிலர் ஆகணும்னு சொல்லிட்டு நியமன அடிப்படை உருவாக்குறது திராவிட மாடல் அரசு தான். அதுக்கு மிக உறுதுணையாக இருந்தவர் நம்ம துணை முதல்வர். அவங்களோட கன்னி பேச்சு முதல் முறை சட்டமன்றத்தில் பேசினாங்க. அந்த பேச்சு அடிப்படை அப்படியே தொடர்ந்து இன்றைக்கி அறிவித்தது. அதை நேரடியாக சட்டமன்றத்தில் நானும் பார்த்தேன், அந்த மாடத்தில் உட்காந்துருந்தேன். அப்போ அந்த பூரிப்பு நான் எப்படி சொல்கிறதுனே தெரியல எங்களுக்கு. அப்போவே நாங்கள் கையெல்லாம் தட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே, ரொம்ப சந்தோஷப்பட்டோம். தாய் வந்து 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் நம்ம தலைவர் கலைஞர் அந்த காலத்தில் வந்து மாற்றுத்தாளிங்களை அவரோட துறையை வந்து நம்ம கையில் வச்சுட்டு பல்வேறு நலத்திட்டங்களையும் என்னென்ன விஷயங்களையும் எடுத்து செஞ்சார். ஆனால் அதையும் மீறி 2025 நம்ம தமிழக முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மாற்றுத்தாளிங்க உள்ளாட்சி அமைப்பில் நியமன அடிப்படையில் கலந்துக்கலான்னு சொல்லிட்டு பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறது, இப்போது மாற்றுத்தாளிங்க கொடுக்குற இடத்துலேருந்து கேட்குற இடத்துலேருந்து கொடுக்குற இடத்துக்கு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எப்படி எங்களால் சொல்ல முடியல, எனக்கே வந்து ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர். வணக்கம், என்னோடய பேர் சீனிவாசன். நான் அம்பத்தூர்லேருந்து வரேன். நான் இங்கே 2 விஷயம் சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். முதல் விஷயம், அன்னைக்கு சட்டசபையில் அறிவிக்கும் போது எங்களையும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. முதல் முறையாக பார்த்தது. ரொம்ப சந்தோஷம். அந்த இடத்துல எல்லையே இல்லை எங்களோட ஆனந்தத்துக்கு. இது முதல் விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு திருமணமாகி 2016 ஆச்சு. கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு. என்னோடய மனைவி இது வரைக்கும் பீச்சுக்கு கூட்டின்னு போங்க அப்படின்னு சொல்லி பல முறை கேட்டிருக்காங்க. ஆனால் அது போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை எனக்கு அமையலை. இப்போ வந்து இந்த பீச்சில் வந்து நடைபாதை போட்டதுக்கப்புறம் நான் கூட்டிகிட்டு போனேன். அது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதுக்கு வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அரசியலிலும் நம்மளால் ஈடுபட முடியுமான்னு, அதுக்கு அடித்தளம் போட்டு கொடுத்துக்கிறவர் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர். அவருக்கு இந்த நேரத்தில் எங்களோட மனமார்ந்த நன்றிகளும் பேரன்பையும் தெரிவிச்சிருவோம். எங்கள் தோழமையில் இருக்கின்ற நம்பிக்கையை
எண்ணற்ற தலைமையில் இருக்கிற நம்பிக்கையை கனாவை நிறைவேற்றி வச்சுக்கிறாங்க துணை முதலமைச்சர். 2 பேருக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்கோம். வணக்கம், நான் அம்பத்தூர் பகுதியிலேருந்து வரேன். இந்த உள்ளாட்சி அலௌன்ஸ் பண்ணதுலேருந்து நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏன்னாக்கா நான் போன ஆட்சியில் ஒரு சைனுக்கோசம் எங்கள் பகுதியில் இருக்கிற கவுன்சிலர் வீட்டில் நான் நின்னேன். எதுக்காகனா ஒரு ப்ரூஃபுக்கோசம் அவங்க நீங்கள் அந்த ஏரியாவில் தான் இருக்கீங்களான்ட்டு கவுன்சிலர்கிட்டயோ இல்லை விஓகிட்டயோ யார்கிட்டயாவது சைன் வாங்கின்னு சொன்னாங்க. நான் போய் கவுன்சிலர்கிட்ட நின்று இந்த மாதிரி வாங்க சொன்னாங்க. அவங்க நிறைய கேள்வி வெளியே நிற்க வச்சு, அந்த டைம் நான் போய் அவர் வீட்டில் நிற்கும்போது பயங்கரமான வெயில், வெளியே நிற்க வச்சு, நான் ஒரு மாற்றத்தினாலே எனக்கு கால் இதுவாக இருக்குது, வெளியே நிற்க வச்சு நான்லாம் சைன் பண்ண முடியாது, உன்னை யாருன்ட்டே தெரியாது, நான் இத்தனைக்கும் ஒரு 5-6 வருஷமாக அந்த ஏரியாவிலே தான் இருக்கேன், உன்னை யாருன்னு தெரியாது அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் வந்துட்டேன், சைனும் பண்ணல, நானும் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் விஓ ஆஃபீஸில் போயிட்டு ஒரு சைனு வாங்கி, அந்த சைனுக்கோசம் போன கவுன்சிலரு எங்கள் பகுதியில் ஒரு சைன் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கள் மாற்றுத்திறனாளியாக நாங்கள் யாராவது நின்னோம்னா, யார் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு மரியாதை கொடுப்போம், என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம், அதுதான் நினைக்கிறோம். கையெழுத்துக்காக கேட்டு நின்னவங்களை இன்னைக்கு கையெழுத்து போட வச்சிருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த போய் சந்தோஷம் எங்களுக்கு நிறைய. அலௌன்ஸ் பண்ண உடனே கையெழுத்துக்கோசம் நாங்கள் கேட்ட இடத்துல நாங்களே கையெழுத்து போட்டு எங்களுடைய உரிமையை நாங்களே வாங்குகிற இடத்துக்கு வந்திருக்கோம். அது மிகப்பெரிய சந்தோஷம். முதல்வர் அமைச்சர் ஐயா ஒரு விஷயம் சொன்னார். அது திருத்தமாக சொல்லணும்னா, உனக்கான அரசியலை நீ பேசவில்லை என்றால் நீ வெறுக்கும் அரசியலால் ஆளப்படுவா என்று லெனின் அழகான ஒரு கவிதை எழுதியிருப்பார். எனக்கான அரசியலை நான் பேச போகிறேன். இப்போது எங்களுடைய உரிமை என்ன, எங்களுடைய விஷயம் என்னன்ட்டு அது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே என்ன கேட்கும்போது நான் முதுகுத்தண்டோடம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி. ஒரு சில இடத்துக்கு தான் என்னால் போக முடியும், ஒரு சில இடத்துக்கு என்னால் போக முடியாது. இப்போது கவுன்சிலர் மாற்றுத்திறனாளிகளும் கவுன்சிலராக ஆகலாம்னு சொல்லி ஒரு விஷயம் வரும்போது எங்களுக்கான விஷயத்தை நாங்கள் மாற்றுறோமோ இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடும். நாங்கள் எங்கே போகணுன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு இது வேணுன்றதை விட அவங்க வராங்க, இதை ஏற்பாடு பண்ணணுன்ற விஷயத்தை, அது நல்ல விஷயம். நீங்கள் பாருங்கள், எனக்கான அரசியலை நான் என்ன பண்ணுவேன், நான் பேசுறதுக்கு முன்னாடி அங்கே நடந்துடும். அப்போ அவர் எந்த அளவுக்கு சிந்திச்சிருப்பாருன்னு பாருங்களேன். அது அவர் அறிவிக்கும் போது கூட ரொம்ப சந்தோஷமாக ஒரு விஷயம் சொன்னார். மாற்றுத்திறனாளிங்களாம் மேலே இருக்காங்க, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நினைக்கிறோம் சொல்லிட்டு தான் அதை ஆரம்பித்தார். அவர் சொல்லும்போது அந்த சிரிப்பு, அந்த விஷயத்தை திரும்ப அதை இன்னொரு வாட்டி நம்ம சட்டமன்றத்துள்ள போய் அதை பார்ப்போமான்ற ஒரு ஏக்கம் எங்களுக்குள்ளே இருக்குது. தலைவர் கலைஞர் ஒவ்வொருத்தரையும் சொல்வார், 96 தேர்தலில் ஜெயிச்சு வெற்றி விழா கூட்டம் அன்னைக்கு நடக்கும் பொழுது இது பதவி அல்ல, இது பொறுப்பு அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது 13,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு பதவி இல்லை, இது மிகப்பெரிய பொறுப்பு. கவுன்சிலர் வீட்டு வாசல்ல கையெழுத்துக்காக அவ்வளவு நேரம் நின்றுருக்கேன். ஒரு மாற்றுத்திறனாளியா இயல்பா இருக்கக்கூடியவர்களுக்கே கால் கடுக்க வெயில நிக்கிறதுன்றது சிரமமான காரியம். மாற்றுத்திறனாளிக்கு கூடுதலான ஒரு சிரமமும் கூட. இப்போ இன்னைக்கு அவர் தான் கவுன்சிலர் ஆனா அவர் கையெழுத்து போடுவார். அது பெரிய சந்தோஷங்க. அந்த வலியை நீங்கள் பார்த்தீங்களா, என்னை நிற்க வச்சுட்டாங்க, என்னை வேதனைக்கு உள்ளாக்கிட்டாங்க, அதோட கண்கள் அந்த வலி இருந்து, அது வலி நிறைந்த விஷயம். ஆனால் இப்போ வலியாக இருக்குன்னு புலம்புறதை விட அந்த வலியை மாற்றுவதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் முதலமைச்சருடைய யோசனை. இது மருந்துன்னு சொல்றதை விட அடிப்படையில் பிரச்சனையை கிராஸ் ரூட்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றதற்கான தீர்வு, பிரச்சனையுடைய காரணியை தெரிஞ்சுக்கிறார். நோய் நாடி நோய் முதல் நாடு. இந்த பிரச்சனை இருப்பதற்கான காரணம் என்ன, அந்த காரணத்தை எடு, அவரை எம்பவர் பண்ணு. அதிகாரம் அளித்தல்ங்கிறது சாதாரண வார்த்தை அல்ல. மார்க்ஸ் சொல்றாரு, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளிலும் அற்புதமான வார்த்தை செயல். அவ்வளவுதான். இந்த செயலை செய்து முடித்திருக்கு. இதனால் இவன் முடிப்பான் எனாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு இருக்காரு. எங்க மாற்றுத்திறனாளிகள் அத்தனை பேருக்கும் இந்த கெப்பாசிட்டி இருக்கு என்பதை புரிந்துதான் இந்த இடத்துக்கு எங்களை கொண்டு வர்றாரு. அப்போ எத்தனை பெரிய இடத்துல எங்களை கொண்டு வந்து வச்சிருக்காரு பாருங்க. உங்க எல்லாருக்குமான உரிமைகள் தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. உள்ளாட்சி மன்ற தேர்தல் களத்துல நீங்களும் இருக்க போறீங்க. உங்களை வெற்றியாளர்களா நாங்க பார்க்க போறோம். கவுன்சிலர் ஆகலாம், ஒன்றிய கவுன்சிலர், பேரூராட்சி, நகராட்சி தலைவர், இப்படி உங்களுக்கான பதவிகள் அங்க காத்திருக்கு. அந்த பதவிகள்ல நீங்க அமர்ந்து அந்த இருக்கைகளை நீங்க அலங்கரித்து
உங்களுடைய சமூக மக்களுக்கு அப்படின்றத தாண்டி உங்க சொன்ன மாதிரி கடைக்கோடியில் இருக்கக்கூடிய பலருக்கும் உங்களுடைய அந்த எண்ணங்கள் அப்படின்றது, உங்களுடைய செயல்கள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பையும் தீர்வையும் கொடுக்கும். உங்க எல்லாருக்குமே இவ்வளவு நேரம் வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு, பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.